ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே பரபரப்பாக விறுவிறுப்பாக எல்லோரும் இருக்கும்போது நம்ம சூர்யாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த மனநிலையுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நானாக இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லியே ஆகணும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்னே கொள்ளுங்கிற பழமொழி இருக்குது. இதை ஏன் அப்படி சொல்கிறோம்னா, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் கூட துன்பத்தில் இருக்கும்போது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தான் நான். என்னதான் சண்டை ஓட்டாலும் மண்டையை உடச்சிருந்தா நேற்றெல்லாம் கூட பாருங்க, தெரியுதா சண்டை. அந்த ஆள் என்னையை பிடிச்சி கிழிச்சு, நான் அந்த ஆள் பனியனை பிடிச்சி கிழிச்சு மண்டையில் வச்சு அட்டின்னு அடிச்சு மண்டையெல்லாம் பணியார மாதிரி வீங்கிருக்கு. அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலை. ஏன் அப்படின்னா, சோறு கண்ட இடமே சொர்க்கம். போனாங்க. நான் நியாயமாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னு சொல்லுங்கள். போனேன் இல்லை, கோர்ட்டுக்கு போனேன்ல, நான் காலைல அழுது வீடியோ போட்டேன்ல, லைவ் போட்டேன்ல. சரிப்பா, அந்த பப்பு என்ன பண்ணுது? நீ வண்டியும் இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? ஏதாவது வீட்டில் சமைச்சியா? இல்லை பப்புக்கு ஏதாவது இப்போ கிரேவி இல்லைன்னு வேறு லைவில் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த கிரேவி என்ன பண்ணுற? யார்ட்டா ஒரு பயல்கிட்ட ஒரு 10,000 கொடுத்து கூட போய் வாங்கிட்டு வர சொல்லு. என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, நீ ஏதாவது பண்ணியா? ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல இந்த எச்சப்பொறிக்கி நாய். என்னென்னா, கறி கிடச்சா போதும், சோறு கிடச்சா போதும், குழம்பு கிடச்சா போதும் தின்னுபிட்டு இப்போ மட்டும் பல பேர் படுத்த கட்டில் படுக்கும்போது சுகமாக தூக்கம் வருதா? மற்ற நேரம் போய் படுத்தா மட்டும் உனக்கு அப்படியே எழுப்பு கொடுக்க நாத்தான், போனா நாத்தான், எல்லா நாத்தமும் வருவா. ரெண்டாவது நான் இதை இது இருக்கட்டும் விடுங்க, இது எப்போ நடக்கிற சண்டை. இன்னொன்று சொல்கிறேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் எனக்கிட்ட இருக்கிற பழக்கம், நல்ல பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி செஞ்சுருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அவங்கள பிடிக்கல அப்படின்னா விலகி போயிடுவேன். இல்லை ஃபோனை போட்டு கூட அவங்கள தனிப்பட்ட முறையில் திட்டிடுவேன். அன்றைக்கி எனக்கு சாதனாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஃபோனை போட்டேன். அவன் 4 கிளி கிழிச்சா, நான் 4 கிளி கிழிச்சோம், அதோட முடிஞ்சு போச்சு. அவள் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிட்டா, நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்க்க போயிட்டா, அவங்க பாட்டுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி தான் மெர்சிமா. பிடிக்குது பிடிக்கலனாலும் ஜென்யூனாக 2 பேருமே விலகிட்டோம். அதே மாதிரி தான் தீபா. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட்ருக்கேன். என்ன தான் இருந்தாலும் ஒரே ஒரு நேரம் போய் சாதனா வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக அப்படி இருந்தும் பேசினா கூட ஒரு வாய் வார்த்தை முத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அவள் பிரச்சனை வேண்டாம் விடுங்க. அப்படிங்கும்போது உட்காந்துக்கிட்டுங்க அந்த மெர்சிமா எவ்வளோ உதவி செஞ்சுருக்கும். முதல்ல அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த விஷயத்தில் எவ்வளோ நாள் ரூம் போட்டு கொடுத்துச்சு, எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்கு, வக்கீலுக்கு பீஸே இல்லாமல் வக்கீல் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அவ்வளோ உதவி செஞ்ச ஒருத்தவங்கள போய் இன்னொருத்திக்கிட்ட போய் அவங்க அப்படி தான், இவங்க இப்படி தாங்கிறது. தீபா பிள்ளை தேடி வந்து அவ்வளோ உதவி செஞ்சு, அவ்வளோ சாப்பாடு செஞ்சு, இப்போ வரைக்கும் எங்கள் லாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ உதவி செஞ்சுச்சு. அந்த பிள்ளைய போய் வாய் கோணலாக இருக்குது, மூக்கு கோணலாக இருக்குன்னு போய் அந்த பிள்ளைய பெறாது. இந்த யார் உமன் ஸ்டார் அவங்க இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு அவ்வளோ உதவி. நான் ஏன் சொல்கிறேன்னா, எவனாவது ஆம்பளைக்கு உண்மையாக வாழ்ந்துருக்காளா? இல்லை எந்த பொம்பளைக்கையாவது உண்மையாக வாழ்ந்துருக்காளா? நேற்று ஒன்றுமே இல்லை. நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் என் தோழி முன்னாடி நான் பாண்டி மேலே சத்தியம் பண்ணேன். என்ன சத்தியம் பண்ணேன்னா, உண்மையாலுமே நான் சொல்கிறேன், கட்டின புருஷன்ட்ட கூட சிரித்து பேசி நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட இது இவனுக்கு நினைக்கிற பாவம், கடவுள் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணால் கூட பிள்ளைங்க விஷயத்தில் கூப்பிடுவான். ஏன்னா பிள்ளைய நீ பார்க்க போறியா இல்லை நான் பார்க்க போகிறவா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏதாவது கேட்டான் அப்படின்னா, நான் வாங்கி கொடுத்துட்டேன், நீ ஏன் வாங்கி கொடுத்தேன்ப்பா, இல்லைனா வாங்கி கொடு, நான் நீ காசு போட்டுவிட்டு நான் பார்த்து அவனை பொறுப்பாக வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை தான் பேசுவோம். பிள்ளைங்க விஷயத்த பேசுவேன் ஒழிஞ்சு மற்றபடி நான் எதுவுமே பேசினதில்லை. எதுக்கு? அவன் கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் சிரித்து பேசுனாலே அடுத்து அப்படியே வந்துடுவேன், ஹேன்கிட்டு வந்துடுவேன். அதனால் வேண்டாம், அது பாவம். ஒருத்தன் நமக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டான்னு நினச்சி ஒருத்தன் நம்பி இருக்கும்போது அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. நல்லா கேட்டுக்கங்க. நேற்று நைட்டு எனக்கு தான் ஃபோன் வருது, எப்போ சண்டை நடக்குது, என் தோழி இன்னும் பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா, 2 பேரும் மண்டையை உடைக்கிறேன். பாண்டி இருக்கிறது உண்மையாக இருந்தால், நான் கும்பிட்ற தூண்டில் கருப்பு இருக்கிறது உண்மையாக இருந்தால், அந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கிறது உண்மையாக இருந்தால், குடும்பத்தில் ஒரு காவு வாங்கும்னு சொன்னேன். சத்தியமாக பாண்டி மேலே ஆணையாக நேற்று சொன்னேன். சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. ஏன்னா ஒருத்தி இருக்கிறான்னா, கோயிலுக்கு போகிறோம், கணக்கம்பட்டிக்கு கோயிலுக்கு நாங்கள் 2 பேரும் போனால் எவனுக்கு போய் கூட்டி கொடுத்தேன்? கோர்ட்டு வாய்தாக்கு போகிறோம், எவங்கிட்ட போய் கூட்டி கொடுத்தேன்? எங்கேயாவது குற்றாலம் போனால் குற்றாலத்தில் போய் எவன்கிட்டயாவது கூட்டி கொடுத்தேன்? இவன் அப்படி தான் பல பேர்கிட்ட போயிட்டு வந்து படுத்துருப்பா போல இருக்கு. ஏன்னா இந்த ஆள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க அம்மா, நான் பண்ண தப்பு, இவங்க அம்மா போட்டா வச்சு கொடுத்தாரு. நான் சரி அம்மா இல்லைன்னு ஏங்கத்தில் இருப்பேன். இவங்க ஆளுகளில் போட்டா வைக்கிறதே முதல்ல தப்பு. உயிரோடு இருக்கவங்களுக்கே போட்டா வைக்க மாட்டாங்க, இறந்து போனவங்களோட போட்டா வைக்கிறது அதை விட தப்பு. 2வது, இது நோன்பு மாதம், 30 நாள் நோன்பு. சகோதர சகோதரிகள்லாம் எவ்வளோ கடுமையாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு நோன்பு திறந்து எவ்வளோ ஒரு பக்தி பயமாக நோன்பு இருக்காங்க, விரதம் இருக்காங்க. அப்போ அந்த விரத மாதத்தில் கூட ஒரு இஸ்லாத்தில் பிறந்த நீ சொல்கிற, அது இஸ்லாத்தில் பிறந்தது இல்லை, அது எங்கிட்ட தரதலை கட்டு போய் தெரிஞ்சனால தான் குடும்பமே தண்ணியை தெளிச்சு விட்டுருக்காங்க. புரியுதா? நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாத்தில் இருக்கவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதுலேயும் இந்த ரம்ஜான் மாதத்தில் எவ்வளோ கண்ணியமாக கட்டுப்பாடாக கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயந்து நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. உக்காந்துக்கிட்டு வாயை திறந்தாலே வாய்ப்பாடம், வெள்ளை பாயசம்,
இப்படி விட்டவ அப்படி விட்டவ இதில் பண்ணுவேன். இதை விட நோன்பு இருக்குங்கிற அப்பட்டமான பொய். இவன் நோன்பு இருந்ததை நீங்கள் யாராவது கண்ணால் பார்த்தீங்களா? ஒது செய்கிறானா, அதாவது இந்த கை காலெலாம் கழுவுறாங்க பற்றியா, இதுக்கு பேர் ஒது செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளவு வேஷம் சொல்லுங்கப்பா? எதுக்கு இவ்வளோ ஒரு வேஷம்? ஒரு கடவுளுக்கு இருக்க முடியாதவங்க வந்து இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது எந்த மதத்துலையுமே கிடையாது. ஒரு சுகர்காரவங்க இருக்காங்க, ஒரு நெஞ்சு வலிக்காரவங்க இருப்பாங்க, ஒரு முடியாதவங்க வயசானவங்க இருப்பாங்க, மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்களால வைக்க முடியாது. அதனால இந்த நோம்புலேயே வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாளெல்லாம் இருக்கும் பொழுது அது வைப்பாங்க. சரி, ரைட், ஓகே. நீ நோம்பு வைக்கிற மாதிரியும் போய் ஒன்று அல்லாஹ்க்கு பயந்து வாடு, இல்லை கடவுளுக்கு பயந்து வாடு, இல்லை கள்ள புருஷனுக்கு உண்மையாக வாடு, இல்லை நல்ல புருஷனுக்கு உண்மையாக வாடு. அங்கே போய் பார்த்தா நேற்று ஒன்றுமே இல்லைங்க. இவ ஃபோன் பேசிட்டு போயிருக்கா. நான் கரெக்டாக கெஸ் பண்ணி சொன்னேன், இவள் ஃபோன் பேசிட்டு போய் தாண்டா அடிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் அக்கா 24 மணி நேரம் கக்கூஸ் போகிறத கூட கழட்டி காமிச்சிட்டு தான் கக்கூஸ் வரும் போல இருக்கு. அதே மாதிரி குளிக்க போகும்போது வீடியோ கால் போட்டு வச்சுட்டு தான் குளிக்கும் போல இருக்கு. ஃபோன் பேசிக்கிட்டே போயிருப்பா. ஏற்ற மாதிரி சுடுகாடு எனக்கு நல்லா தெரியும். அந்த இது ஒரே வாட்டியாக 2 வாட்டியாக போயிருக்கேன். ஏற்ற மாதிரி சுடுகாடு. நம்ம அங்கே போய் ஊற்றி விட்டு வர்றப்ப திரும்பி நின்று இந்த சைடு இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஒரு ரோடு தான். இந்த வாய்க்கால் இப்போல்லாம் அடைச்சிட்டாங்க. வாய்க்காலில் கொட்டும் போது நான் மெதுவாக போய் 2வது வெளியே ஃபோன் பேசிட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு ஃபோன் வரவும் வராது. அவ்வளோ என்ன கவன குறவு மயிருன்னு நான் கேட்குறேன். அந்த பையனோட அப்பாவே வந்து சொல்கிறாரு, ஏங்க அவ்வளோ ஆரன் அடித்தோம், இந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்து வரதான் ஸ்பீடாக வந்து அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது உனக்கு என்ன அவ்வளோ நோனி அப்படியே காதல் மலருது உனக்கு? சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் என்னை இப்போ கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். ஏண்டி ஒருத்தி இப்படி கிடக்கிறா, நீ போய் இப்போ உட்காந்து இப்படி பேசிட்டு இருப்பீங்களே, இறக்கப்படுறவங்களுக்கு படலாங்க. இவன் குடும்பத்துக்கு எத்தனை வாட்டி நான் இறக்கப்பட்டேன்னு நினைக்கிறீங்க? இந்த பையன் பிரச்சனையில் இருக்கும்போது அவனுக்கு பெயில் எடுக்க போகிறதுக்கு நான் என்ன அலைஞ்சேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. முந்தா நாள் செயினை வந்து நான் தான் திருடுனேன், நான் தான் விற்றேன், நான் தான் எல்லாம் பண்ணோன்னே என்னை ஒரு சில பேர் கூப்பிட்டாங்க. என்ன சூர்யா இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, இந்த ஆள் வாய் பூசாமல் அப்படி பேசுகிறான்னொன்னே நான் கும்பிட்றேன். என் ஊர் பிடாரி இருக்குது, நான் எடுத்து தின்னு. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கவனிச்சிங்களா? நான் ஒரு சாபம் விட்டேன், தெரியுது? அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும், என் தகசியலுக்கு தெரியும். என் நகையை யார் எடுத்து தின்னாலும் 6 மாதத்துலேருந்து 90 நாளுக்குள்ள காட்டாமல் தீரவே தீராது. ஏன்னா என் பொருளை பொறுத்த வரைக்கும், என் காசை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் எல்லாருக்குமே. நான் வயிறறிஞ்சு கொடுத்தா அந்த குடும்பமே நீசமாயிடும். நான் சந்தோஷமாக கொடுத்தா கண்டிப்பாக அந்த குடும்பம் சந்தோஷமாகணும். என் நகையை முந்தா நாள் தான் இவன் ஒன்றுமே அந்த தலைப்பு கூட நான் முந்தா நாள் என்னமோ வச்சுருப்பேன். நீ செய்கிற பொய் சத்தியத்தினால நீ பாரு என்ன அழிவு காலத்தை நீ வரப்போறேன்னு சொல்லி என் டைட்டிலில் போய் பாருங்க வச்சுருப்பேன். 2வது வாய் பூசாமல் நேற்று முந்தா நாள் உட்காந்துக்கிட்டு நகையை எப்படி நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட போட்ட நகையை நானே திருடுனேனா? நான் அதான் எங்கள் ஊர் பிடாரிக்கிட்ட விட்டுட்டேன். பிடாரி நான் தான் திருடுறேன்னு சொல்கிறேன். தூண்டில் கருப்பா நான் திருடி நான் தின்னேன்னு சொல்லி வாய் கூசமாக கண்டென்ட்டுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாது. கேட்டுச்சா? பிடாரி போட்டு பார்த்துச்சா? இதே தூண்டி கருப்பு போட்டு பார்த்துச்சா? ஏதோ உசுறு தப்பிச்சே நினச்சி சந்தோஷப்படுங்க. புரியுதா? நீங்கள் பண்ணுற சத்தியம் முந்தான அன்னைக்கு இப்படி தான் உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி பத்தினி தான். யார் உன் பொண்டாட்டி பத்தினியை? எவகிட்டையுமே போனதில்லை, எவகிட்டையுமே படுத்ததில்லை, உனக்கு தெரியவே தெரியாது. நான் இன்னமும் சொல்லவா, உன் அழிவு ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்படி பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டு ரமணால் மாதத்தில் சரி நம்மனால தான் நோன்பு இருக்க முடியல, நோன்பு இருக்கிறவங்களுக்காக கடவுளை நினச்சி உன்னால் கடவுளே என்னால் நோன்பு இருக்க முடியல, என் உடம்பு இப்படி இருக்குது, எனக்காக என்னால் முடியலனாலும் என் சகோதர சகோதரியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆசையாக கடவுளே எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடு அப்படின்னா உன்னை நல்லவன் சொல்லி நம்பலாம். உட்காந்துக்கிட்டு வாயை திறந்தாலே பேரன்லேருந்து பப்புவிலேருந்து அவங்க அம்மாவிலேருந்து முருகன்லேருந்து நான் டைவர்ஸ் கொடுத்துட்டே தருவேன். இது முருகன் மேலே சத்தியங்கிறது. மறுநாள் இல்லை இவளை நம்ப முடியாது, இவளை வந்து நான் எதுக்கு இந்த டைவர்ஸ் விஷயத்தை உன்னை நான் கேட்டேனா? நீ டைவர்ஸ் கொடுன்னு கேட்டனா? காலம் போன கடைசியில் உனக்கே 60ஆம் கல்யாணம் வயசு பண்ண போகிற வயசில் உனக்கு எதுக்கு டைவர்ஸு? 2வது அவனே எவனுக்கோ பொண்டாட்டி, நீ எவளோட புருஷன், நீங்கள் 2 பேர் வாழ்கிறதே ஒரு கள்ள உறவு. அது இன்னைக்கு வெளியே வரப்போதோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வாழ்றது கள்ள உறவு, அவையவன் பொண்டாட்டி, நீ எவனுக்கு புருஷங்கிறது. நீ இப்போ வந்து என்னமோ பொண்டாட்டி இருந்து செத்து வேற போச்சுங்கிறாங்க. இந்த பூகமெல்லாம் ஒரு நாளைக்கு வரும். கிளவி இருந்தால் நேரம் நோண்டி எடுத்துப்பா, கிளவி இல்லை. அப்படிங்கும்போது முதல்ல நம்மலாம் இப்போ சஷ்டி விரதம் இருக்கோம்னா எவ்வளோ கடுமையாக இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். அது கூட 7 நாள் விரதம், இது 30 நாள் நோம்பு. அப்படிங்கும்போது முதல்ல சத்தியம் பண்ணுறதே கடவுளுக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய பாவம். சத்தியம் வந்து பண்ணவே மாட்டாங்க. குரானுங்கிறது வந்து அவங்களோட கடவுள். நம்மளோட பகவத்கீதை எப்படியோ கிறிஸ்துவக்காரவங்களுக்கு எப்படி பைபிள் கடவுளோ அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து அந்த இது குரான் வந்து கடவுள். அதை தான் அவங்க கடவுளாக நினச்சி டெய்லி தொழுவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது சும்மா எப்போ பார்த்தாலும் அதை இழுத்து 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 சத்தியம் பண்ணால் நீ கும்பிட்ற 3 கடவுளில் ஒரு கடவுள் கேட்காதா? எவ்வளோ பேர் எப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. 30 நாள் ஒரு நாடே வந்து அழிஞ்சு போய் நோம்பு வைக்க முடியாமல் அந்த நாடே துக்கத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஊர்வாயில் விழுகிறது உட்காந்துக்கிட்டுங்க. இவன் யாருக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அடிபட்டு கிடக்கிற அனாதை மாதிரி அந்த சம்மந்தக்காரம்மா என்ன இருந்தாலும் பொண்ணு கொடுத்தோமேன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி விசுவாசத்தோட இன்றைக்கி பொண்ணு அப்படிங்கிறதுக்கு அவங்க போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை நீ போய் என்ன பண்ணுவேன்? ஒரு பாத்ரூம் போகணும், இல்லை ஏதாவது ஒன்று குளிக்க வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுங்கும் போது ஏன் பொண்ணு நீ போய் யாரை பார்ப்பேன்? உறவுகளே
உறவுகளே உறவுகளே நீ இப்போ எந்த உறவுகளை வந்து உன் வாயில் வச்சு அப்படி தள்ளுது. ரெண்டாவது நைட்டு போய் முடியலன்னு சொல்லிங்க பணம் கட்டினது எனக்கு தான் தெரியும். நான் தான் கொடுத்து வச்சுருந்தேன். எங்களுக்கு தெரியும் எவ்வளோ வரவு செலவு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த ஆள் தான் பணம் கட்டுறேன். என்கிட்ட சொல்கிறேன். அப்போ சட்டை என்ன மண்டை உடைச்சாலும் வரவு செலவு வந்து கரெக்டாக நாங்கள் இது பண்ணிடுவோம். ஏன்னா நான் 100 அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு தான் இது பண்ணுவேன். அப்படிங்கும்போது பேசு கட்டி எல்லாம் கட்டி இவ்வளோ ரூபா ஆச்சு வச்சுங்கிறேன். பிச்சிக்கு போட்டால் அனுப்பி பிச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இரவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்டா எச்சக்கலை எடுவட்ட நாதாரி பையில பல தண்ணிக்கு பிறந்தவனே எச்சக்கலை பொறுக்கி தேனாமவனே அடிபட்டு கிடக்குறால வெறும் தண்டை மட்டும் தான் நீ டெய்லி காமிப்பியா? இப்போ செலவாகுதுல்ல, அப்போ வாங்கிக்க வேண்டியதானே. இவன் குடும்பம் எப்படி தெரியுமாங்க? நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நல்லது கெட்டதுக்கெலாம் இவனை முன்னாடி கூப்பிட மாட்டாங்க. இவனை குப்பை மாதிரி தூக்கி தூரமாக வீசிடுவாங்க. ஆனால் அடிபட்டுருச்சு, வீடு பார்க்கணும், மல்லிகை சாமான் வாங்கணும், கறிமீன் வாங்கினா மட்டும் இவனை தொட்டுக்கிறது. நேற்று என்ன பண்ணாங்க? அடிபட்டவனோ குடும்பத்தோட ஃபோனு யாருக்கு? எனக்கு வந்துருச்சு ஃபோனு. என்னடா இவன் கூப்பிட்றானே, அவன் பெரியம்மா அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கூப்பிடவே மாட்டேன். ஏதோ அவன் கூப்பிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை நானே நினச்சிக்குவேன். டக்குன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் இல்லை என்னை கூப்பிட்டேன், அவர் கிளம்பிட்டார். அதுக்குள்ளே அந்த ஏசி மெக்கானிக் பையன் கூப்பிட்டவன கூப்பிட்டு சொல்லிட்டேன். நல்ல விஷயம் சொல்லாட்டினாலும் கெட்ட விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணுமே சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா என் நம்பர் எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அதனால தான் நான் மேக்ஸிமம் என் நம்பரை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது அனாவசியமாக யாரும் எனக்கு கூப்பிடவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவன் கூப்பிட்டான். இல்லைன்னா உங்கள் அப்பா கிளம்பிட்டார் அப்படின்னா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அப்படியே ஆக்சிடென்ட் ஆன அடுத்த நிமிஷம் அப்பனுக்கு ஃபோன் போடுறீங்களா? ஏன் பீஸு கட்டுவாருண்ணா? ஏன் மற்ற விஷயத்துக்கு, ஒரு கடை திறந்ததுக்கு, ஒரு பிறந்த நாளைக்கு, ஒரு கல்யாண நாளைக்கு, கல்யாணம் பண்ணினதுக்கு, மற்றதுக்கு இதுக்கு எதுக்குமே அப்பனை கூப்பிட்றது இல்லையே. கூப்பிட்டு நடு வீட்டில் வைக்கிற மாட்டியே. இப்போ மட்டும் கூத்தியா கூட வாழ்கிற காசு மட்டும் பீஸு கட்டலாமா? எல்லாரும் சொல்கிறீங்கல்ல கூத்தியா கூட இருக்கேன்னு. கூத்தியாவை கழுவி சம்பாரிச்ச காசு இப்போ கூத்தியா கூட படுத்தவனும் கூத்தியா கூட வாழ்ந்துக்கிட்டு காசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எப்படி பீஸ் கட்ட முடியும்? கேட்க மாட்டாரா டாக்டர்? கூத்தியா கூட வாழ்கிற காசு எங்களுக்கு வேணாம், உழைச்ச காசு தான் வேணும்னு. ஓ உங்களுக்கு தேவைன்னா கூத்தியா காசு என்ன 4 பேருக்கிட்ட கூட்டி கொடுத்த காசாக இருந்தால் கூட உங்களுக்கு தேவைப்படும். அக்கறை இருந்தால் போய் கட்டிட்டு கௌரவமாக நீ வந்து பார்க்க வேண்டியதானே. இப்போ மட்டும் கூத்தியா வந்து சேர்த்து வச்சதுனால தான் அந்த காசை பீஸாக கட்டியிருக்க. நான் கொடுத்து வச்சதை கண்டு அந்த ஆள்கிட்ட இருக்குது. மொத்தத்தையும் வாங்கி வச்சுருந்தேனா நாங்கள் ஒரு தேவைக்காக சரி ஒரு ஆம்பளை ஏதோ 15 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில விஷயம் கோயிலுக்கு போகணும், இந்த கரூருக்கு போகணும், ட்ரெஸ்ஸுக்கு எடுக்கணும். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, எல்லா காசும் முடிச்சு வச்சு வந்தது எல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். 300 500 வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டில். சரி அந்த ஆள் இருந்தால் ஏதாவது நான் ரொம்ப செலவு பண்ணவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது பீஸு கட்டுறது விடிய காவை காக்கிறதெல்லாம் இவனா. ஆனால் போட்டோ அனுப்புறது மட்டும் புச்சிக்கிட்டேன். இவளெல்லாம் எப்படி தெரியுமாடா காரி மூச்சியில் துப்பணும். புரியுதா? இன்னைக்கு நீ உறவுன்னு சொன்னவன் எவ்வளவு வரமாட்டான். நான் எப்படி தெரியுமா கெட்டவன், நீ எப்படி தெரியுமா யோகியம் பத்தினி படிதாண்டாவது பத்தினி. ஆனால் எவ்வளவு வரமாட்டான். நான் கெட்டவ ஆமாம் இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒருத்தினாவது வந்து உண்மையாக இருப்பா. இதே இந்த மாதிரி நிலமை வந்துருச்சுன்னா என் ரேவதி அக்கா வந்திருக்கோம், என் மெர்சிமா ஓடி வந்திருக்கோம், என் தீபாப்புல வந்திருப்பா, என் மஞ்சுப்புல வந்திருப்பா, அரசி வந்திருப்பா, வாடிப்பட்டி சங்கீதா அவ வந்திருப்பா. இன்னும் தெரியாமல் எத்தனையோ தங்கச்சியாக இருக்காளுங்க. ஏண்டி வாங்கடி அப்படின்னா அடுத்த நிமிஷம் கிளப்பி ஓடி வந்து நின்றுருப்பாளுங்க. ஆஸ்பத்திரியே நிறைஞ்சு போயிருக்கோம். அதுதான் நான் சம்பாரிச்ச சொத்து. கெட்டவன்னு பேர் எடுத்தாலும் மனசு ரீதியாக உண்மையாக ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறது. நீ நன்றி கெட்டவளையும் கேடு கெட்டவன். ஏன் தெரியுமா? வாங்கி திருட்டு குண்டிக்கு பின்னாடி குசுரம் மூட்டி விட்டு போகிறீங்க. நீ அப்படித்தான் அந்த என் கூட இருக்கானே ஒருத்தன் அவனும் அப்படித்தான். அதனால தான் கடவுள் அப்பப்போ உங்களை போட்டு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க. புரியுதா? முதல்ல இந்த பொய்த்தேத்தியம் பண்ணுறது, இந்த படிதாண்டாத பத்திரிதாங்கிறது, எவன் கூட போய் ரூம் போட்டு ஐயோ ரூம் போடவே இல்லை அவன் அங்கே தான் தங்கியிருந்தாங்கிறது நீங்கள் பண்ணுனா கருமாக்க வேலையை காட்டாதா? யாராக இருந்தாலும் செய்த பாவத்தோட கருமாவை காட்டும். நேற்றுங்க நான் வீடியோவே போடுறேன். பப்புவுக்காக அடுத்து வீடியோ லைவ் போட்டுட்டு விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு மைண்டு சரியில்லை, சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட கூட இல்லை, சரக்கு அடிச்சுட்டு போய் படுத்துட்டேன் பேசாமல். இவன் என்ன பண்ணியிருக்கா உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேச்சு மத்தியானம் பேசியிருக்கானா. பொண்டாட்டியை தேடி புருஷன் வந்துட்டாரு, வந்திருந்தா புடிச்சு அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்கே கூட்டி கொடுக்குற? இந்த இப்போ கூட தான் வாயை பொழந்துட்டு கிடக்குறேன். எங்கே உன் கண்டா புருஷன், எங்கே உன் புச்சி கண்டா புருஷன், எங்கே இலங்கையிலேருந்து வரலையா? எப்படி வருவேன்? அவன் டெய்லி உன்னை அவுத்து போட்டு அமனமா பார்க்குறதுக்கு தானே இருக்கேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், கூத்தியா ஊர் மேலே விட்டு இப்போ கூட ஊர் மேலே விட்ட காசை தான் உனக்கு வந்து பீஸா கட்டிருக்கேன். நீ யோக்கியமாக இருந்தால் உன் செயினை கட்டி கொடுத்து வச்சு பீஸ் பார்க்க வேண்டியதானே. இல்லைன்னா அவனை கேட்க வேண்டியதானே, இல்லை உன் உறவுகளை கேட்க வேண்டியதானே, இல்லை வேற எவனாவது இருப்பானே கண்ட புருஷங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே. அவன் ஜனத்து ஒரு பக்கத்தில் உட்காந்து அவன் பாவம் பள்ளியில் விழுந்து, இங்கிட்டு மெர்சிமா பாவம் பள்ளியில் விழுந்து, இங்கிட்டு தீபா பாவம் பள்ளியில் விழுந்து, எத்தனை பேர் பழி. இங்கே நீ யாரையா சொல்லுங்க பார்ப்போம். நான் சூர்யா வந்து என்னை இப்படி பேசிட்டா அப்படி பேசுறேன்னு. ஒரு நேரம் பச்சை தண்ணி குடிச்சா கூட அவங்கள எனக்கு பிடிக்கலனா கூட ஒதுங்கி போகிற கேரக்டர் ஏன் கேரக்டர். இப்படியெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு ஒன்று சொல்லி அங்கிட்டு ஒன்று சொல்லி அதை ஒன்று சொல்லி இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு. அவங்க நமக்காக செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு காலம் முச்சோடு நமக்கு விசுவாசமாக இருக்கணும். பிடிக்கலனா கூட ஒதுங்கி போயிடலாம். ஆனால் வாங்கி திருட்டு பின்னாடி போய் பேசினா இது இல்லை, இதை விட இன்னும் மோசமாக வரும். சரிங்களா? நிறைய பேர் கூட எனக்கு காலில் இருந்து அக்கா நான் கூட மனசு கேட்கல,
சரி நம்ம கூட போய் துணைக்கு இருக்கலாமா, என்ன இதுன்னு பார்ப்போமா, ஒரு பாத்ரூம் கூட்டிட்டு போக வைக்க யார் இருக்கானப்போ என்னை அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுறாளுங்க. நீ மட்டும் போயிட்ட, அவளுக்கு போய் நான் துணைக்கி இருக்கேன், நான் அவளை பாத்ரூம் கூட்டி போகிறேன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஏதாவது சொல்லி இல்லை நீ அவள்கிட்ட போனினா, ஏற்கனவே செயின் விஷயத்தில் பட்டியா, இந்த ஆள் வாய் கூசாமல் நீ உன் செயின் அத்து நீயே எடுத்துட்டேன்னு சொல்லி வாய் கூசாமல் பேசுகிறேன். நான் எங்களுக்கு தெரியாதா நீ எடுத்தியா எடுக்கலாம், ரெண்டாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க நீயே எடுத்தும்பியா, ரெண்டாவது விற்கிற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கா, எனக்கு பவுன் என்ன ரேட்டு போகுதுன்னு கூட தெரியாது, ரெண்டாவது அத்தை அந்த செயின் கிடந்ததே விட்டு இந்த ஆள் தான் எடுத்தேன் எனக்கு தெரியாது, நான் எடுக்கல அந்த செயினா கூட. அப்படிங்கும் போது நான் போய் கோயிலில் போய் மண்ணவாரி அன்னைக்கே அடிச்சுட்டு வந்துட்டேன். எவோ என் செயின் எடுத்தாலோ எவோ என் நகை எடுத்தாலோ எவோ போய் பேசினாலும் பிடாரி நீ இருந்தா நீ கேளுன்னு எங்கள் ஊர் திருவிழாவுக்கு போனேன் பார்த்தீங்களா, அப்போவே போய் நான் கும்பிட்டுட்டு வந்துட்டேன், காசை வச்சு கும்பிட்டேன். ஏன்னா திருடுனா உங்களுக்கு தானே கேட்கணும், சும்மா இருக்கவங்களுக்கு எதுக்கு கேட்க போகுது. இந்த நானும் தான் இருக்கேன், இந்த எங்கள் வீட்டில் வண்டியில் போகிறேன் வர்றேன், வேணா வண்டி ஓட்ட தெரியல, நான் வண்டி ஓட்டுறவங்க எங்கள் ரோடெல்லாம் பைபாஸ் பயங்கரமாக போகும் வண்டி வாசியெல்லாம். அப்படி இருக்கும்போது எண்ணங்கள் என்னென்னவோ அதுதான், இதுக்கு பேர் தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்னே கொள்ளுங்கிறது. சரியா, அப்படியே எனக்கு அவ்வளோ எனக்கெல்லாம் இறக்கம்லாம் வரவே இல்லைங்க. இவன் இது இல்லை, இதுக்கு மேலே பட்டாலும் இவன் திருந்துவா, மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக ஒழுங்காக பேசுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவன் திருந்தவும் மாட்டா, இவன் வாய் அடங்கவும் அடங்காது, இவன் நல்ல வார்த்தை பேச போகிறதும் கிடையாது. புரியுதா? இவங்க 2 பேருமே குட்டையில் உருண மட்டை, திருத்தவே முடியாது. இவனுக்கு அவ ஜாலரா தட்டுவான், அவனுக்கு இவ ஜாலரா தட்டுவா, 2 பார்த்தீங்களா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஊர் மேலே விட்ட காசு, இப்போ கூத்தியாவோட காசு இப்போ மட்டும் இனிச்சு கிடக்குது. தேவைப்பட்டா பார்த்தீங்களா எப்படின்னு? இதுக்கு தான் அவனை வச்சுக்குவாங்க ஒழிஞ்சு, வேறு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆம்பளை அப்பா புருஷன் எல்லாம் யாரும் கூப்பிட்டு எவனும் நடுவில் நிப்பாட்டிக்க மாட்டாளுங்க. புரியுதா? அதனால் மக்களே 3 மணி கமெண்ட் வீடியோவில் கமெண்ட்டை போடுங்க. எப்படி கழுவி ஊற்றுவீங்க, கழுவி ஊற்றுறான்னு பரவாயில்ல, இவனை மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லாம் நான் ஆஃப் பண்ண மாட்டேன், ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். நான் அதை படித்து ஒரு வீடியோவாக போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.